இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரியவின் கையொப்பத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. மேற்கோள் ஆரம்பம். எவ்வாறாயினும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதியான இன்று பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகள் மற்றும் அரசாங்கம் வெளியிட்ட அச்சுறுத்தும் பாணியிலான நிலைப்பாட்டை கருத்தில் கொள்ளும் போது இது தொடர்பில் எந்த ஒரு இணக்கப்பாடும் இல்லை என்பதும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறானதொரு வாய்ப்பை வழங்குவதில் அரசாங்கத்துக்கு எவ்வித விருப்பமும் இல்லை என்பதும் தெளிவாகிறது. எவ்வாறாயினும் முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்க்கட்சி ஏற்கனவே கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. அரசாங்க தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பான தமது நிலைப்பாட்டை விடய ரீதியாக ஆராய்வதற்கான சிறந்த சந்தர்ப்பமாக இது அமையும். அரசாங்கம் அச்சுறுத்தும் வகையிலான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஆளும் கட்சியின் பிரதம கொறடா நலிந்த ஜாயதிச இன்றைய சபை அமர்வில் கேள்வி எழுப்பினார். அரசாங்கம் அச்சுறுத்தும் வகையிலான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறப்படும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாட்டை தாம் ஏற்றுக்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அஜித் பி பரேரா ஆகியோர் தெரிவித்தனர். In light of the proceedings in Parliament today, that is 19/8/2026, and the position of the government expressed threat. பார்லிமென்ட்ரிய சபாநாயகவரையா பாராளுமன்றத்தில் சபை முதல்வர் இந்த பாராளுமன்ற சம்பிரதாயம் மற்றும் முறைமை தொடர்பில் கருத்து வெளியிடுவது அச்சுறுத்தல் என்பது போல, ஆளும் தரப்பின் அச்சுறுத்தல் என்பது போல குறிப்பிட்டு இந்த கடிதத்தை அனுப்புவதானது பாராளுமன்ற சம்பிரதாயத்திற்கு எந்த அளவுக்கு பொருந்துகிறது என்பது பற்றி தீர்மானிக்க வேண்டும். பிரதி சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கின்றனர். அந்த சந்தர்ப்பத்தில் எந்த விதத்திலும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கவில்லை. முறைமை இதுவென்றே நாம் கூறினோம். அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் போன்றதொரு அமைப்பு அதன் தலைவர் என எதிர்க்கட்சித் தலைவருக்கு கூறுவாராக இருந்தால், ஒன்று, அது பாராளுமன்ற சிறப்புரிமை, பாராளுமன்றத்தின் ஜனநாயகம் தொடர்பில் பொருத்தமானது அல்ல என நான் நினைக்கிறேன். இது எனது தனிப்பட்ட அழைப்பு அல்ல. அவ்வாறு அழைப்பதற்கு எனக்கு உரிமையும் இல்லை. இந்த வசதிகளை விநியோகிக்கும் ஒருவராகவே நான் செயற்பட்டேன். இதில் பங்கேற்பதற்கு சபாநாயகர் ஊடாக இந்த 225 பேருக்கும் அழைப்பு விடுப்பதையே நான் கூறினேன். அதாவது மிக தெளிவாக நேற்றைய தினம் இது தொடர்பில் அரசாங்க தரப்பிலிருந்து ஆளுங்கட்சியின் அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது என்று நானும் கூறுகின்றேன். அப்படி ஒரு விடயம் இருந்தது. இந்த கடிதத்தை ஹன்சாட்டில் சமர்ப்பிக்கிறேன், சபையில் சமர்ப்பிக்கிறேன். ஏனென்றால் என சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கூறுகின்றார். அரசாங்கத்தால் செய்யப்படும் அச்சுறுத்தல் தொடர்பில் அந்த கடிதத்தில் மிகவும் தெளிவாக உள்ளது. நானும் இந்த கடிதத்தை அங்கீகரிக்கின்றேன். நான் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினராக இருக்கின்றேன். எனக்கு இது 34வது வருடமாகும். நான் பாராளுமன்ற உறுப்பினராக 3வது தடவையாக பணியாற்றுகின்றேன். சபை முதல்வர் நேற்று சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்ட விதம் மற்றும் சில பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்த அச்சுறுத்தல்கள் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக தோன்றியிருந்தால் அவர்களுக்கு அந்த அபிப்பிராயத்தை கூற முடியும். கௌரவ பிரதி சபாநாயகரே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய உரை அல்லது பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் அச்சுறுத்தலாக சுட்டிக்காட்டப்பட்டு அவ்வாறு கடிதங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டதில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே, உங்களுக்கு அதை சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. உங்களது கருத்தும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் அந்த வார்த்தைகளும் ஒன்றாக அமைந்திருப்பது குறித்து நான் கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் நாம் கருத்துக்களை முன்வைத்த பின்னர் அது ஒரு அச்சுறுத்தலாக கருதப்படும் மரபொன்று இதற்கு முன்னர் இடம்பெற்றதில்லை. எனவே உங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திலோ அல்லது வேறு எந்த ஒரு இடத்திலோ கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நிலவும் அந்த விதிமுறையே நாம் நேற்று முன்வைத்தோம். நலிந்த ஜெயதிசவின் கருத்துடன் நான் முரண்படுகின்றேன். எதிர்க்கட்சி தலைவரால் கூற முடியும், ஆனால் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் அவர் நினைக்கும் கருத்தை வெளியிட முடியாது என்பதை நான் மறுக்கின்றேன். நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். இந்த நாட்டில் சஜித் பிரேமதாசவும் ராஜீவ் அமரசூரியவும் இருவருமே பிரஜைகள். குடிமக்களை சமமாக நடத்துவது நாட்டின் உயர் சட்டமான அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் அறிவை வளர்ப்பதற்காக அவர் ஆர்வம் எடுத்து பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களை அழைத்து எமது அறிவை வளர்ப்பதற்கு அவர் காண்பிக்கும் ஆர்வம் தொடர்பில் நாம்
உண்மையிலேயே எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த 225 உறுப்பினர்களுக்கும் தெளிவுபடுத்தல் அல்லது விழிப்புணர்வு தேவை என்றால் அதனை சபாநாயகரிடமே அவர் முன்வைக்க வேண்டும். இல்லையெனில் இந்த ஆளும் கட்சியிடம் முன்வைக்க முடியும். அங்கேயும் கட்சி அமைப்பாளர் இருக்கின்றார், நான் இருக்கின்றேன், மேலும் பிரதமரும் இருக்கின்றார். அவ்வாறு இல்லாமல் அந்த தொழில்முறை அமைப்பு எதிர்க்கட்சி தலைவரின் மூலமாக ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்த நினைத்தமையானது ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவர் அரசாங்கத்துக்காக செயற்படுகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டதாலோ என்னவோ தெரியவில்லை. ආණ්ඩුව වෙනුවෙන් තමයි කටයුතු කරන්නේ. பாராளுமன்ற விவாதத்தின் பின்னர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அனுப்பிய கடிதத்தில் அரசாங்கம் அச்சுறுத்தல் விடுத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் குறித்து பல்வேறு முரண்பாடான கருத்துக்களை வெளியிட்டிருந்தது. கடிதத்தில் கூறப்பட்டுள்ள விடயங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள பின்னர் தொடர்பு கொள்ளுங்கள் என பகல் 1:10 அளவில் நியூஸ் வெஸ்ட் வினவிய போது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய தெரிவித்தார். அந்த கடிதத்தில் அரசாங்க அச்சுறுத்தல் தொடர்பான எந்தவொரு கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என பகல் 2:06 அளவில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் நலிந்தி சில்வாவிடம் வினவிய போது அவர் கூறினார். இதனிடையே அது த்ரெட் இல்லை எனவும் டேயா ஹேட் எனவும் மாலை 3:33க்கு தினமினவுக்கு ரஜீவ் அமரசூரிய கூறியிருந்தார். இதனை அடுத்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் நலிந்தி சில்வாவிடம் மீண்டும் மாலை 4:09க்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. த்ரெட் என்பது சரியான வார்த்தை, அதனை திருத்துமாறு ரஜீவ் தினமினவிடம் கூறியதாக அவர் இதன்போது கூறினார். மாலை 4:33க்கு தம்மை தொடர்பு கொண்ட ரஜீவ் அமரசூரிய அது டேயா ஹேட் அல்ல எனவும் த்ரெட் அல்லது அச்சுறுத்தல் என்ற வார்த்தை என கூறியதாகவும் தினமின செய்தி வெளியிட்டிருந்தது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரின் கையொப்பத்துடன் கூடிய உத்தியோகபூர்வ கடிதமாகவே இந்த கடிதம் எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. நாட்டின் முன்னணி தொழில்சார் அமைப்புகளில் ஒன்றாக தன்னை அடையாளப்படுத்தும் ஒரு சங்கத்தின் தலைவர் நாட்டின் முக்கியமான அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கடிதங்களை அனுப்பும் போது ஒரே தடவையில் தெளிவான விளக்கத்தை வழங்க முடியாத அளவு செயற்படுகிறாரா?